எல்லோருக்கும் வணக்கம். யாரையும் எதற்காகவும் கெஞ்சாதீர்கள். டோன்ட் பெக் எனிவன் ஃபார் எனிதிங். அதாவது எந்த இதுக்கும், அது யாராக இருந்தாலும், லவ்வர்ஸ்குள்ளே ஆனாலும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கானாலும், இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் போய் கெஞ்சாதீங்க. ஏன்னா கெஞ்ச கெஞ்ச அவங்களுக்கு நம்ம வீக்னஸ் தெரியும். அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கும்போது அவங்க நம்மளை கால் கடியில் போட்டு மிதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட நம்ம விளக்கம் கொடுக்குறதோ, இல்லை அவங்கள சேஸ் பண்ணி போகிறதோ, இல்லை போராடுறதோ, அழுகிறதோ எல்லாமே வீணாக தான் போகும். அதனால் அவங்கள சிந்திக்கிறதுக்குள்ள நேரம் கொடுங்க. ஒருவேளை அவங்க உங்களை புரிஞ்சிக்கல, அவங்கள விட்டு போகணும் அப்படின்னு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே யாரோ ஒருத்தருக்கு உங்களை விட ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க கூட வாழணுங்கிற தீர்மானத்தில் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுவும் யாரும் கோவப்பட போகிறது கிடையாது. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. உங்களை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம நம்மளோட விளக்கம் கொடுக்குறதோ, இல்லை நம்ம அழுகிறதோ, இல்லை காலில் போய் விழுகிறதோ, இல்லை போராடுறதோ, இல்லை அவங்கள சேஸ் பண்ணி போகிறதோ வீண். நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுங்க. அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்குள்ள நேரம் கொடுங்க. அவங்க சிந்திக்கட்டும். ஒரு வேளை அது உங்களோட தான் இருந்தால், உங்களுக்கு வரணுன்ட்டு இருந்தால் உங்களை தேடி விரட்டும். ஒரு வேளை உங்களோடது அல்ல அப்படின்னா, கெட்டது இன்றைக்கே உங்களை விட்டு போயிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பீங்க. இல்லை அவங்க தான் எனக்கு உலகம், இல்லை அவங்க தான் உயிர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களை ஏமாற்ற ரெடி ஆகிட்டாங்க. அந்த ஏமாற்றம் பாதியிலே போயிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்கள் கூட ஒரு 10 வருஷமோ இல்லை 15 வருஷமோ உங்கள் கூட பயணம் செய்து பாதியில் உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுத்து, அன்பு கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாதியில் போகிறத விட, அதாவது அந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் போகிறத விட, அந்த கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தோஷப்படுங்க. நான் ஒரு முறை இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ நான் கண்ட காட்சி, ஒரு பெண்ணும் ஆணும் உயிருக்குயிராக காதலித்து அவங்க 2 பேரும் போய் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிச்சிடுறாங்க. பையன் வீட்டில் 3 அக்காக. இந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான். அந்த பெண் வீட்டில் அம்மாவுக்கு நிறைய பணம், சொத்து பத்துக்கள் இருக்குது. பையன் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் ஒரு பூசாரி. அவங்க ஒரு என்ன சொல்ல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்போ இவங்க 2 பேரும் காதலித்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பெண்ணும் கர்ப்பிணியாகிறா. 1 மாதம்தான் ஆச்சு. இந்த பெண்ணை அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி அழுது பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஒரு ஆசை வார்த்தை எல்லாம் சொல்லி, உனக்கு வேறு ஒருத்தரை திருமணம் செய்து வைக்கிறேன், நீ நல்லா வாழலாம், உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு சரியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பெண்ணை ஒரு கட்டத்தில் இந்த பையனை வேண்டான்னு சொல்லி, அது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அங்கே அந்த பெண் அழுகிறா. அதாவது தன்னோட கணவன் வேண்டாம், நான் எங்கள் அம்மா கூடயே போகிறேன், எனக்கு வேறு வாழ்க்கை போகுதுன்னு சொல்லி அழுகுது. அதுக்கு இந்த பெண் 1 மாதம் 2 மாதம் என்னமோ கர்ப்பிணியாக இருக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பாசம் இருக்குது, காதல் இருக்குது, அவகிட்ட எல்லாமே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிளான் போட்டிருப்பாங்க. கல்யாணம் முடிக்கலாம், இல்லை அதுக்கான எல்லா இதுவும் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. போன பிறகு அந்த பையனோட 1-2 மாதம் வாழ்ந்து வயிற்றில் ஒரு குழந்தை சுமந்த பிறகு அந்த பெண்ணு அம்மாவோட பேச்சு கேட்டு வேண்டான்னு சொல்கிறா. இப்போ பாதிக்கப்படுறது அந்த ஆணோட குடும்பம். ஏன்னா ஒரு கட்டத்தில் இவங்க போனாலும் இந்த பெண் அழுது அவங்க அம்மாட்ட சொல்லும்போது இந்த பையன் வீடும் வர வேண்டிய சூழ்நிலை. அவங்க அதுக்கு 3 அக்கா தங்கச்சி அவ்வளோ தாங்குறாங்க. பையனுக்கு பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்கா. ஏன்னா அவன் அந்த பொது இடம் அப்படின்னு பார்க்காமே சாஷ்டாங்கம் காலில் விழுந்து அழுகிற, கதறா, நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த பெண் அவங்க அம்மா கூட போய் அபார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறா. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றா காதலித்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள பிரித்து வைங்க. இல்லாட்டி காதலித்து ஒரு குழந்தை ஆன பிறகு எந்த பெற்றவங்களானாலும் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு போய் வாழ வச்சாலும் அந்த புள்ள மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த முதல் கணவனோட இது இருந்துகிட்ருக்கும். 2வது இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த பையனை விட பெட்டராக ஒரு கல்யாணம் முடித்து வச்சாலும்
அந்த 2வது வர்ற கணவன் வந்து கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷம் வந்து நல்லா வச்சுருப்பா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டன் டைமில் அந்த பொண்ணை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் குத்தி குத்தி தான் பேசுவா. அது ஒரு ரணம் காலம் பூரா அந்த புள்ள வந்து நிம்மதியாக வாழ முடியாது. இது நான் கண்ணால் கண்ட காட்சி. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு காரியம் செய்கிற அதாவது ஒரு காதலோ இல்லை வந்து கல்யாணம், காதல் வந்து கல்யாணத்தில் போகிற டைமு நீங்கள் வந்து முடிவு பண்ணு. உங்கள் ஜாதி, மதம், உங்கள் பணம், உங்கள் கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பார்த்த பிறகு ஒரு முடிவெடுங்க. இல்லாட்டினா அந்த காதலிச்சேன், என்னால் வந்து என்னோடய சூழ்நிலைக்கு உன்னை கல்யாணம் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி விலகிருங்க. ஏன்னா இந்த பையனை போல் வந்து உண்மையாக காதலித்து அவன் போய் அப்படி காலில் விழுகிறான். அவன் வந்து அந்த புது இதுன்னே பார்க்காம காலில் விழுந்து அவள் வந்து தட்டி தட்டி விடுறா. அப்புறம் அம்மா சொல்கிறது என்னென்னா, என் பொண்ணை வந்து இவன் இப்படியே அழுது அழுது செத்துருவான் என் பொண்ணை விட்டுரு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போக தீர்மானம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்து ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு 5 நாள் இருக்கும்போது கூட்டிகிட்டு போனால் கூட வலி தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ அவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்திருக்காது 2 வீட்டாருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு வாரிசையும் கொடுத்து இந்த பொண்ணை போய் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்காகளில் என் தம்பி வாழ்க்கை போகுது அப்படிங்கிற ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அங்கே இருந்தவங்களாம் சொன்ன ஒரு இதுதான், உனக்குன்னு இருந்தால் வரட்டும், இல்லாட்டி வந்து அவன் ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகட்டும். அப்போ தான் அந்த நரகம் என்ன அப்படின்னு தெரியும். நம்ம வந்து முறைப்படி இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் முடிச்சு வைக்கிற கல்யாணமே வந்து 80-85% வந்து ஃபெயிலியர் தான். ஆனால் வெளி உலகத்தில் யாருக்குமே தெரியறதில்ல. கொடுமையும் பெண்ணாக பிறந்தால் எல்லாம் வந்து ஆண்களோட பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது. கொடுமைகளை அனுபவித்தாலும் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச கல்யாணம் தானேன்ட்டு அவங்க வந்து சகிச்சு போயிட்டுருக்காங்க. இந்த லவ் மேரேஜை பொறுத்தளவும் அவங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, விட்டுரு, நீ ஆம்பளை தானே, அவள் பெண்ணுக்கே வந்து இன்னி ஒரு பையன் கிடைப்பா அப்படின்னு இருக்கும்போது நீ வந்து எதுக்காக வந்து அவள் பின்னாடி சேஸ் பண்ணணும், அவள் கூட எதுக்கு அழுது போராடணும், இல்லை வந்து விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அந்த வாழ்ந்த அவளுக்கு வந்து ஒரு கொஞ்ச காலமாச்சும் அவள் காதலிச்சிருப்பாள். அதன் பிறகு தான் அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து தான் தீர்மானம் எடுத்திருப்பாங்க கல்யாணம் முடிக்கலான்னு. 2 பேருக்கும் அன்பாக அவங்க பாசம் பரிமாறினால தான் அவங்களுக்கு வந்து குழந்தை உருவாகிருக்கு. இவ்வளோ நடந்த பிறகு ஏதோ ஒரு அம்மா வந்து பணத்தாசை காமிச்சு, இல்லை வந்து அவங்களுக்கு சொத்து இருக்குது, இல்லை நகை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் அது கரெக்டுன்னு தெரியல. அது பெண்ணானாலும் ஆணானாலும் அது தப்பு தான். அதனால் இந்த பையன் செய்கிற தப்பு என்னென்னா, தன்னோட அன்பு அவனால் வந்து அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு கேட்டால் இந்த பொண்ணுக்கு வந்து அது ஒரு என்கிட்ட கெஞ்சிட்டும் நான் வந்து பயங்கர ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் போயிட்டுருக்கிற நான் அப்பவும் அங்கேருந்து எல்லா வேடிக்கை பார்க்கும்போதும் அதில் இருக்கிற செலவுங்களும் அதுதான் சொன்னாங்க. அம்மா சில காலம் தான் இருப்பாங்க. அம்மா போன பிறகு வந்து இந்த பெண் 2வது ஒரு வேளையை இந்த குழந்தை பிறந்த பிறகு 2வது கல்யாணம் செய்தாலும் அந்த கணவன் இந்த பொண்ணை வந்து சந்தோஷமாக வைக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு அவசரப்பட்டு அதில் வந்து எனக்கு வந்து இவன் கரெக்டாக இருப்பா, இவன் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பிற்காலத்தில் வந்து 2 வீட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஓடி போகிற பெண்ணானாலும் ஆணானாலும் அது வந்து 2 வீட்டாரே பாதிக்கும். அதனால் நீங்கள் வந்து எதுக்காகவும் யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சி மண்டி போட்டு அழுது விளக்கம் கொடுத்து நான் நல்லவன் இல்லை நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டாம். உங்களோட இதாக இருந்தால் உங்களோட உண்மையான அன்பு புரிஞ்சுட்டு யார் வர்றாங்களோ அவங்கள நீங்கள் வந்து எப்போ வேணாலும் சொல்லுங்கள், எப்போ வேணாலும் நீ வரலாம், என்னோடய கதவு உனக்காக திறந்துருக்கும். இல்லாட்டினா விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை வேதனைப்படுத்தி வேற ஒருத்தரோட வாழணும்னு முடிவெடுத்தவங்ககிட்ட நம்ம போய் எதுக்கு கெஞ்சி நிற்கணும். அதுக்காகத்தான் சொன்னேன், டோன்ட் பெக் எனிவன் ஃபார் எனிதிங். யார்கிட்டையும் போய் எதுக்காகவும் கெஞ்சி நிற்காதீங்க. உங்களோடைய தானா கட்டாயம் உங்களை தேடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வரும். இல்லை அப்படி வரலைன்னா அது உங்களுடையது அல்ல, கடவுள் வந்து உங்களுக்காக விதிக்கப்பட்டதல்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அதை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் நடங்க. அதாவது இந்த உலகத்தில் அப்பா அம்மா சகோதர சகோதரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். அப்பா அம்மா இறக்கும்போது கூட நம்ம அந்த வழியை தாங்கிட்டு தான் மறுபடியும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தானே பாக்கி எல்லாமே. அதனால் வந்து வலியும் வேதனையும் இல்லாத மனிதர்கள் எதுவுமே இல்லை. அது வந்து அவள் விட்டு போனால் என்னால் வாழ முடியாதுன்னு இருக்கும். எல்லா வேதனையும் அந்த நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது தான். ஆனால் அந்த காயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் அது ஆறும். அது எல்லாம் தாண்டி வர்றது தான் மனுஷன். எல்லாமே ஒரு உலகத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்குது. நம்மளுக்கு ஒன்று இழந்தோன்னா கட்டாயம் இதை விட பெட்டராக ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்காக
ஒரு பொருள் இருக்குது, இல்லை ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பி பாசிட்டிவ். அதை விட்டு வெளியில் வாங்க. யார்கிட்டையும் கெஞ்சி அழுது நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.